foodies, welcome to Easy Indian Recipes 1K. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு செம்ம இன்ட்ரஸ்டிங்கான சாம்பார், அதாவது மேத்தி சாம்பார். இது ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸா ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லா இருக்கும். இது எப்படி ஈஸியா பண்ணலாம்ங்கறது பார்க்கலாம். நான் 2 டீஸ்பூன்ஸ் ஆயில் போட்டிருக்கேன். இதுல நல்லெண்ணெய் விட்டு பண்ணினா ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ கடுகு வெடிச்செடுத்து நான் வந்து ஒரு அதாவது கிட்டத்தட்ட ஒரு 1.5 கைப்பிடி அளவுக்கு நான் வந்து வெந்தயக்கீரை சேர்த்துருக்கேன். இதை வந்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா 2 to 3 டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு நான் வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். பாருங்க, நிமிஷமாக வதங்கிடுது. இப்போ இதில் மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். சாம்பாருக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இந்த கசப்பு வந்து ரொம்ப மைல்டாக தான் இருக்கும். கசப்பை வந்து நீங்கள் டிஸ்கார்ட் பண்ணிட வேண்டாம். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இதை வெறும்னா வந்து உப்பு போட்டு வதக்கிட்டால் அந்த ஜலம் விட்டுக்கும் இல்லையா, அந்த ஜலத்தை அப்படியே டிஸ்கார்ட் பண்ணிடுவா. பட் அந்த ஜலத்தில் தான் வந்து நமக்கு தேவையான எல்லா சத்தும் இருக்குது, எஸ்பெஷலி ஃபார் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ். இப்போ நீங்கள் இந்த கீரை சேர்க்கறதுக்கு முன்னாடி வேணும்னா உங்களுக்கு வந்து வெங்காயம், அதாவது சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணிட்டு பூண்டு சேர்த்துட்டு நீங்கள் வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த வெந்தயக்கீரை சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இது இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்போ இதுக்கு தேவையான சாம்பார் பொடி, அதாவது நான் வந்து 2.5 டேபிள் ஸ்பூன்ஸ் எடுத்துட்டுருக்கேன். இதை இப்படி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுருங்கோ. எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை ஊற வச்சுட்டு நான் அதோட ஜலத்தை எடுத்துட்டுருக்கேன். அப்புறம் வந்து இந்த கலத்து பருப்பு, அதாவது துவர்தால நான் வந்து 1 கப் எடுத்து வச்சுட்டுருக்கேன், வேக வச்சுட்டு. இப்போ புளி ஜலம் சேர்த்துடலாம். புளி ஜலம் சேர்த்து நல்லா அந்த பச்சை வாசனை போகணும். இப்போ இது நல்லா கொதிச்சு வந்தாச்சு. இப்போ இதுக்கு தேவையான பருப்பு சேர்த்துடலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் ஜலம் சேர்த்துக்கோங்க, அந்த கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க. இப்போ இதில் பெருங்காயம் சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு நல்லா ஒரு கொதி வரணும். நம்மளோட மேத்தி சாம்பார் ரெடி, அதாவது வெந்தயக்கீரை சாம்பார் ரெடி. நம்ம சாம்பார் வந்து நல்ல ஒரு கொதி வந்து நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக கிடச்சிருக்கு. இப்போ நம்ம ஸ்டவ் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இன்னைக்கு நம்ம எவ்வளோ ஈஸியாக நம்மளோட வெந்தயக்கீரை சாம்பார், மேத்தி சாம்பார் ரெடி பண்ணிட்டோம் பார்த்தீங்களா. அப்புறம் அதுக்கு வந்து நான் வந்து பீண்டி ஃப்ரை பண்ணியிருக்கேன். அதுனா இந்த சாம்பார் பீண்டி ஃப்ரை சாதம் செம்ம காம்போவாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பாப்பட் பொரிச்சு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப ஈஸி பட் ரொம்ப ஹெல்தியான ஒரு டிஷ். இந்த மாதிரி ஈஸியான இன்ட்ரெஸ்டிங் ரெசிபீஸ் நம்ம சேனலில் நிறைய இருக்குது. ஸ்டே டியூன்ட் ஃபார் மோர் ஈஸி ரெசிபீஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.